வணக்கம். வணக்கம் தோழர். செய்தி பாத்தீங்களா இன்னைக்கு? பாத்துங்க. விஜய் பட்ஜெட் தாக்கல் கொடுத்து முறையா போட்டிருக்காரு. இது எப்படி பாக்குறீங்க தோழர் நீங்க? நான் கூட நேத்து பார்த்தேன் தோழர். சமூக ஊடகங்கள்ல எல்லாத்துலயும் வந்து நீங்க பரவலா வந்து அணில் குஞ்சுகள் நம்ம ஆட்சி வந்து முதல் பட்ஜெட் பயங்கரமா இருக்குது, பிரம்மாண்டமா இருக்குது அப்படின்லாம் வந்து போட்டுன்னு இருக்காங்க. அத நான் எப்படி பாக்குறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எதுவும் பெருசாலாம் எதுவும் கிடையாதுங்க. ஆட்சி மாறி இருக்குது, தலைவர்கள் மாறி இருக்காங்க. ஆனா சிஸ்டம் பாத்தீங்கன்னா ஒரே மாதிரிதான் இருக்குது. போன ஆட்சியில எந்த அதிகாரிகள் வந்து இதெல்லாம் எழுதி கொடுத்தாங்களோ அததான் இதுலயும் வந்து சொல்லி இருக்கிறாங்க. அதே வந்து போன ஆட்சியில வந்து ஏடிஎம்கே ஆட்சியிலும் சரி, திமுக ஆட்சியிலும் சரி, என்ன மாதிரி சிஸ்டம் கொண்டு வந்தாங்களோ அதே சிஸ்டம் தான் வந்து ஸ்டிக்கர் ஒட்டி கொண்டு வந்துருக்காங்க. எடப்பாடியும் சொல்றாரு, ஸ்டாலினும் அதான் இங்க சொல்றாங்க. அத வந்து பெருசா சொல்லிக்கிற மாதிரி இல்ல. ஏன்னா வந்து தூய சக்தி தீய சக்தின்னு விஜய் சொன்னாப்புல. இவங்க எல்லாம் வந்து தீய சக்திகள் எல்லாம் கொள்ளடிக்கிறதுக்காக தான் வந்து சட்டங்கள் திட்டங்கள் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்கன்னு. ஆனா பாத்தீங்கன்னா இவர் ஏதோ புதுசா செய்ய போறாரு, புதுசா ஏதோ மாற்றத்தை கொண்டு வர போறாரு, ஏதோ படத்துல வர மாதிரி வந்து நிறைய மாற்றத்தை வந்து கொண்டு வர போற ஜனநாயக படத்துல நிறைய சொன்னாரு. அந்த மாதிரி ஏதோ செய்ய போறாருன்னு பார்த்தா அப்படி எதுவுமே தெரியல. எல்லாமே அதுதான் இருக்குது. என்னன்னா வந்து ஸ்டிக்கர் ஒட்டுற வேலை, அவங்க வந்து கலைஞர் திட்டம், அம்மா திட்டம் கொண்டு வந்ததை மாத்தி வெற்றி கழகம், வெற்றி திட்டம் அப்படின்ற மாதிரி கொண்டு வந்துருக்காங்க. அப்படிதான் அந்த வந்து பட்ஜெட்டை பார்க்க வேண்டியதா இருக்குது. மத்தபடி வேற எதுவும் சொல்ற மாதிரி எதுவும் இல்லைங்க. இப்படி சொல்றீங்க, அதிகாரிகள் பண்றன்ற மாதிரி சொல்றீங்க, எப்படி இது எப்படி சொல்றீங்க? ஆமா தோல, நாம இல்ல பெரும்பான்மையா மக்கள் புரிஞ்சிட்டு இருக்குதே அப்படிதான் புரிஞ்சிட்டு இருக்கிறாங்க. விஜய் வந்திருக்காரு, விஜய் வந்து அப்படியே ஒரு மாற்றத்தை கொண்டு வந்து நமக்கான வந்து பட்ஜெட்டை வந்து போடுவாரு அப்படின்னு. அப்படிலாம் கிடையாதுங்க. ஒரு ஒரு துறைக்கும் வந்து செயலாளர்னு ஒருத்தர் இருக்காரு, தனிப்பிரிவுன்னு ஒண்ணு. அதுதான் வந்து தலைமைச் செயலகம்ன்றது. அதுதான் ஒரு ஒரு துறைக்கும் செயலாளர் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்தந்த துறையில வந்து வரவு செலவு பார்ப்பாங்க, என்னென்ன தேவை வேணும், எதை இந்த ஆண்டு வந்து குறைச்சிக்கலாம், எதை வந்து ஏத்தி கேட்கலாம் அப்படின்னு அவங்க எல்லாம் முடிவு பண்ணிதான் வந்து இந்த பட்ஜெட்டை வந்து அவங்கதான் தயார் பண்ணுவாங்க. அந்த அதிகாரிகள்லாம் சேர்த்து தயார் பண்ணி வில்சன் தான் வந்து வாசிச்சுக்கான்னு பேசினாலும் அவர் தான் வாசிச்சிருக்காரு. எப்படி இதை பாக்கணும்னா, படையப்பா படத்துல சொல்லுவாங்க பாத்தீங்களா ஒரு காமெடி, மாப்பிள்ள அவரு தாங்க, அவர் போட்டுக்கிற சட்டை என்னதுங்க அப்படின்றாங்க. அந்த மாதிரிதான் இது. அப்ப நாம தெளிவா புரிஞ்சுக்கணும், பட்ஜெட் வந்து நம்ம தமிழக வெற்றி கழக அமைச்சர்கள்லாம் சேர்ந்து, தலைவர்கள்லாம் சேர்ந்து அவங்க வந்து மக்களுக்கான பிரச்சனை என்னென்ன இருக்குது அப்படின்னு பேசி போறதெல்லாம் பட்ஜெட்ல அவங்க போடுவாங்க. என்ன மாதிரினா, எந்த கட்சியில எத்தனை எம்எல்ஏ வாங்கலாம், எந்த எம்எல்ஏக்கு எவ்வளவு கொடுக்கலாம், இததான் அவங்க பண்ணுவாங்க. இதெல்லாம் அவங்க பண்ண முடியாது. செஞ்சிட்டாங்க அப்படின்னா அவங்க இருக்க முடியாது. அதுதான் வந்து இந்த பட்ஜெட் சொல்லுது. நீங்க இதை அப்படி பாருங்க. அப்போ அவங்க அதிகாரிகள் தான் வந்து பட்ஜெட் போடுறாங்கன்றீங்க? ஆமா, அதிகாரிகளுக்கு தான். அதே அதிகாரிகள் தான் டிஎம்கே ஏடிஎம்கே இருப்பாங்க, அந்த அதிகாரி அவங்க பண்றதா இவங்க பண்றாங்க. எல்லாமே இந்த சிஸ்டமேட்டிக்கா அப்படிதான் தோணும். அப்படிதான் புரிஞ்சுக்கணும். அரசு அரசியல் அப்படின்னு ரெண்டா பாக்கணும். இதை நம்ம பிரிச்சு பாக்கணும். அரசு வேற, அரசியல் வேற. அரசியல் வந்து மாறும், அரசியல் கட்சிகள் மாறும், ஆனா அரசாங்கம் வந்து மாறவே மாறாது, நிரந்தரமா இருக்கும். நேற்று இருந்து அதே ஐஏஎஸ் அதிகாரி தான் இருப்பாரு, நேற்று இருந்து அதே போலீஸ்காரர் தான் இருப்பாரு. இடங்கள் மாறலாம், துறைகள் மாறலாமா கண்டி இவங்கதான் வந்து இந்த பட்ஜெட்டை போடுறது. அப்ப இது வந்து மக்களுக்கான பட்ஜெட்டா இருக்குமா அப்படின்னு பாத்தீங்கன்னா இருக்காது. 100% மக்களுக்கானதா இருக்கும், மிச்சம் 80% கார்பரேட் முதலாளிகளுக்கானதான் இருக்கும் அந்த பட்ஜெட். அப்ப அது மாதிரி பட்ஜெட்டை தான் இதை நம்ம பாக்கணும். அப்ப நம்ம சிந்தையை மாத்தணும்ன்றது நாம சொல்றோங்களா? ஆமா 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 ஆமா, அதுதான் தோழர். போற போக்குல 20% தான் மக்களுக்கு ஒதுக்கிறாரு, மிச்சம் 80% கார்பரேட்ன்றாருங்க. என்ன சொல்றீங்க, எப்படி சொல்றீங்க அதை? ஆமா தோழர், இப்ப 20% அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த வெற்றி கழகம், வெற்றி வீடு கட்டும் திட்டம், அதே மாதிரி பாத்தீங்கன்னா நிறைய திட்டம், தாலிக்கு தங்கம், இந்த குழந்தைங்களுக்கு பிறந்த குழந்தைங்களுக்கு வந்து தங்க மோதிரம், தாய் மாமன் மோதிரம், இதெல்லாம் வந்து 20%. மிச்சம் இருக்கிற 80% பாத்தீங்கன்னா இப்ப மெட்ரோ ட்ரெயின் திட்டம், பல வந்து கார்பரேட் முதலாளிக்கான திட்டம் இருக்கு பாத்தீங்களா, இதுக்குதான் அது போகுது.
பட்ஜெட் என்ன சொல்லுது, ஒட்டுமொத்த பட்ஜெட் எவ்வளவு வந்து இந்த வருஷத்துக்கு பட்ஜெட் போட்டிருக்கிறாங்கன்னு ஒரு குடிமகனும் போய் பார்க்கணும், படிக்கணும். நாம அப்படிலாம் படிக்கிறதே கிடையாது. ரீல்ஸ் மாதிரி 2 நிமிஷம் செய்தியா பார்த்துட்டு போறோம். உள்ள போய் ஒருத்தரும் போயிட்டு இந்த பட்ஜெட் முழுசா வந்து எவ்வளவு ஒதுக்கி இருக்கிறாங்க, எவ்வளவு மக்களுக்கான திட்டங்கள் இருக்குது, எவ்வளவு கார்பரேட் முதலாளிகளுக்கானதா இருக்குது அப்படின்றத பார்த்தாதான் நான் சொல்றது வந்து உங்களுக்கு புரியும். 20% மக்களுக்கு 80% அவங்களுக்குன்றது. குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா இவரு வந்து சொன்னாரு பாத்தீங்களா, தேர்தல் வாக்குறுதியா வந்து சொன்னாங்க, மீன்பிடி தடை காலத்துல மீனவர்களுக்கு வந்து நான் ஆட்சிக்கு வந்தா 20,000 தருவேன் அப்படின்னு. அப்ப இந்த சட்டசபையில இந்த நிதி இதுல வந்து எவ்வளவு சொல்லியிருக்காரு, 8,000 ரூபாய் இருந்ததே வந்து குறைச்சு 6,000 ஆக்கியிருக்காரு. அப்ப பேசுறது ஒண்ணு சொல்றது ஒண்ணுமா இருக்குல்ல. அப்ப இதுதான் நம்ம சொல்றோம், இது கார்பரேட் முதலாளிகளுக்கான பட்ஜெட், நம்ம மாதிரி தொழிலாளி வர்க்கத்துக்கானது கிடையாது. இப்ப நேர்மையான ஒரு ஆட்சி பட்ஜெட் இல்ல இது. பிராடு பண்ணுவதும் வந்து ஒரு அயோக்கியமான ஆட்சி. ஒன்னும் பேச்சு விஜய் வந்து ஒரு நேர்மையா ஒத்துக்கணும். பழைய ஆட்சியில நடந்ததும் இப்ப நாங்க பண்றது ஒத்துக்க மாட்டேன். ஆமா தோழர், நீங்க சொன்னதுதான். இப்ப முன்னாடி என்ன சொன்னீங்க, திமுக ஆட்சி வந்து தீய சக்தி, இது முழுக்க முழுக்க வந்து கொள்ளடிக்கிறதா இருக்குது அப்படின்னு. அப்ப நீங்க வந்து இந்த பட்ஜெட் வந்து சொன்னீங்கல்ல, மீனவர்கள் இதுக்கும் நீ சொன்னதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்? அப்ப நீ வெளிப்படையா பேசணும், வெளிப்படையா சொல்லணும். ஆமாங்க, நான் வெளியே இருக்கும்போது எனக்கு தெரியல, உள்ள வந்த பிறகு இது முழுக்க முழுக்க இப்படியா பண்ணுதுன்னு நேர்மையா அதை நீ உணர்ந்து வரணும். அப்ப இதெல்லாம் செய்யாம வந்து வெறுமனே வந்து சேத்தவாரி தூவுற மாதிரி தூவிட்டு போறது இருக்குல்ல, அப்ப அப்படிலாம் இல்லாம நீ நேர்மையானு அதை நீ சொல்லு. இது வந்து இல்லைங்க, இது சிஸ்டமேட்டிக்கா வந்து அந்த மாதிரி சிஸ்டமேட்டிக் தான், நாங்க வந்து மக்களுக்கு எல்லாம் செய்ய முடியாது அப்படின்னு. உதாரணத்துக்கு இதையும் சொல்லலாம், டாஸ்மார்க் பத்தி சொல்லலாம். அவரு வந்து என்ன சொன்னாரு, நான் வந்தேன்னா வந்து கடைகளை வந்து படிப்படியா மூடுவேன், கடையா எல்லா கடையும் வந்து ஒழிப்பேன், மது இல்லா தமிழகம் தான் மாத்துவேன் அப்படின்னு. வந்த உடனே வந்து என்ன சொன்னேன், 700 சில்லற கடை வந்து மூடுறேன்னு சொன்னேன். அதெல்லாம் எத்தனை கடை வந்து மூடி இருக்குதுன்றது இன்னைக்கு வரைக்கும் ஆதாரபூர்வமா தெரியாது. மூடி இருக்கிற அதெல்லாம் நம்ம மாற்றுறதே கிடையாது, மூடி இருக்கிற செஞ்சிருக்கிற. ஆனா இன்னொரு பக்கம் இப்ப என்ன சொல்றேன், அரசு கஜானத்தை பெருக்கணும் அப்படின்னா ஆன்லைன்ல வந்து சரக்கு வந்து நம்ம வந்து விற்கலாம் அப்படின்னு நேத்துல இன்னில இருந்து நடைமுறைப்படுத்திட்டேன். எப்படி போய் வந்து ஆர்டர் பண்ணி பண்ணலாம். அப்போ உன்னுடைய நோக்கம் என்னவா இருக்குது, அவங்க செஞ்ச அதே திமுக அரசோ ஏடிஎம்கே அரசு செஞ்ச அதே வேலைதான் நீங்க செய்யற. இளைய சமுதாயம், அடுத்த வர சமுதாயம் தெளிவா இருந்துடக்கூடாது. குடிகாரனா இரு, போதிலேயே இரு. நீ போதிலேயே இருந்தாதான் என்ன கேள்வி கேட்க முடியாது, எதை பத்தி சிந்திக்க மாட்டேன் அப்படின்ற வேலையை தான் இன்னைக்கு இந்த தமிழக வெற்றி கழகமும் செஞ்சுட்டு இருக்குது. இத வந்து எப்படி வந்து அடுத்த கட்டமா இந்த சாராயத்தை மக்கள் மத்தியில கொண்டு போய் சேர்க்கலாம், இவங்க கையா இருந்தாதானே மூட முடியும். இப்ப நான் ஆன்லைன் ஆக்கிட்டேன்னா நீ வீட்டுல உட்காந்துக்கினா வந்து எப்படி ஸ்விக்கி சாப்பாடு ஆர்டர் பண்ணிட்டு வீட்டுல உட்காந்துட்டு நீ வாங்கிக்கலாம். அப்ப நீ தெளிவா மட்டும் யோசிச்சிடாது, தெளிவா மட்டும் சிந்திக்காதுன்றதான் இந்த தமிழக வெற்றிக்காரங்களும் சொல்லுது. தூய சக்தின்னு சொல்ற இந்த விஜய் அதைதான் செய்யறாப்புல. அப்ப இதை நாம வந்து பார்க்க வேண்டியதா இருக்கு. ஒரு தமிழ் மக்களும் எந்த ஆட்சி அதிகாரிகள் ஆட்சியில இருக்கிற தலைவர்கள் மாறினாலும் இந்த சிஸ்டமேட்டிக் இப்படிதான் இருக்குன்றதான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு இந்த பட்ஜெட். இப்போ சாராய வைக்கிறாங்க, சரி, இவ்வளவு மோசடி, இவ்வளவு காப்பீடு முதலாளி போதும், சரி, விவசாயிகள் அவங்களும் இல்லாமல்ல கல் இருக்கிறாங்கல்ல. ஆமாங்க, அப்ப அதை செய்யலாம்ல. அப்ப அரசாங்கம் செஞ்சிட்டு, ஆனா அவரு தெளிவா இருக்கிறான், விவசாயம் அழியணும், இது ஒரு பக்கமும் வளர்ந்துடக்கூடாதுன்னு தெளிவா இருக்கிறான். அப்ப இது வந்து தப்பு அப்படின்னா அப்ப அதை செஞ்சு திறந்துகிட்டு போயிடலாம்ல. விவசாயிகளும் வந்து இதுவாக போகுது இல்ல, அப்ப இதை செய்யுமா அப்படின்றதுதான் கேள்விக்குறியா இருக்குது. அப்ப இந்த அரசாங்கமும் அப்படிதான் இருக்கும், மக்களுக்கு விரோதமானதான் இருக்குதுன்றதுதான் இது அமல்படுத்துது. விஜய் வந்து நான் வந்து மாற்று அப்படின்னு சொல்றத வந்து ஏமாற்றாதான் இருக்குதுன்றதா நம்ம இதை பார்க்க வேண்டியதா இருக்குது. அப்படி நீங்க நம்ம இதை பரிசீலிக்க வேண்டியதா இருக்கு. சில பேர் கேக்குறாங்கல்ல, கல்லு விற்கலாம்ன்றது, அதுவும் போதை பொருள், இது விற்கும் போது அதுவும் விற்கலாம் இல்ல. சாராயம் வந்து உற்பத்தி பண்றவங்களா யாரு? விவசாய சங்கங்கள், ஒரு சில சங்கங்கள் வந்து கோரிக்கை வைக்கிறாங்க, ஏன் கல்லு இறக்க கூடாது, கல்லு ஏன் வந்து வைக்க கூடாது, சரக்குக்கு இதை கம்பல் பண்ணும் போது கல்லு எவ்வளவு பரவாயில்ல. அண்டை மாநிலமான கேரளாவில் வைக்கிறாங்க, கர்நாடகாவில் வைக்கிறாங்க, ஆந்திராவில் வைக்கிறாங்க. தமிழகத்துல விவசாயிகளும் வந்து வாழ்ந்துடக்கூடாது, பெரிய ஆளா ஆயிடக்கூடாது, கார்பரேட் முதலாளிங்க தான் வாழணும்ன்றது தெளிவா வந்து விஜய் வந்து இதுல வந்து நிரூபிச்சு காட்டுறாரு. இது நமக்கு கண் முன்னாடியே இருக்குது. போதை அப்படின்னா எல்லாமே போதைதான். இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஆன்ஸ் விக்கிறவன் வந்து குண்டாஸ் போடுறா. இன்னைக்கு செய்தியில கூட வடமாநில இளைஞர்கள் வந்து கஞ்சா கடத்தின்னு போனாங்க,
ஆம்ஸ் கடத்துனாங்கன்றது குண்டாஸ் போட்டு அவங்க உள்ள தள்ளுறேன். ம். ஆனா சாராய கடைய அரசாங்கமே நடத்து, அதுவும் ஆன்லைன் மூலியமா வந்து நீ வாங்கிக்கலாம், தனியார் பார் நடத்தலாம்ன்றது வந்து கொடுக்குறாங்க. அப்ப இதை தெளிவா புரிஞ்சுக்கணும். இந்த அரசாங்கம் முழுக்க முழுக்க கார்பரேட் நலன் சார்ந்தது. நான் முன்னாடி சொன்னது அதான் சொன்னேன். பட்ஜெட் போடும் போதே கூட நமக்கு 20% பட்ஜெட், அவங்களுக்கு 80% பட்ஜெட்னு. அதே மாதிரிதான் அந்த சாராய கடையிலையும், சாராய கடை மூலியமா கார்பரேட் முதலாளிங்க வாழட்டும், விவசாயம் அழிஞ்சு போனா பரவாயில்ல, மக்கள் செத்து கேட்டா பரவாயில்லன்றதான் வந்து இதை நிரூபிக்குது நமக்கு. இந்த பட்ஜெட்டை பத்தி இவ்வளவு விளக்குனீங்க. அப்போ இந்த பட்ஜெட்ல வந்து மாற்றம் அவர் வந்து மாற்றம் இருக்காரு. அப்போ இதெல்லாம் மாற்றம் இல்லையா அப்படின்னு சொல்ல வரீங்களா? மாற்றம்ன்றது வந்து இது கிடையாதுங்க. மாற்றம்னா என்ன தெரியுமா? தொழிலாளிங்களுக்கு வந்து இன்னைக்கு பாத்தீங்கன்னா 12 மணி நேரம் வேலைன்னு ஆயிப்போச்சு. குறைஞ்சபட்ச கூலின்றதே இல்லாம ஆயிடுச்சு. இப்ப இதெல்லாம் வந்து மாத்துறது இருக்கு இல்லையா? குறைஞ்சபட்சம் இன்னைக்கு வாழணும் அப்படின்னா ஒரு குடும்பத்துக்கு 1000 ரூபாய் தேவை. அப்ப அப்படி இருக்குதா சம்பளம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்படி எதுவுமே கிடையாது. இங்க துப்புரவு தொழிலாளங்க பணி நிறுத்தம் போராட்டம் பண்ணாங்க. இதே வந்து தாவேக அரசு போய் அவங்களுக்கு ஆதரவு தெரிவிச்சிச்சு. அப்ப அவங்களுக்கு பணி நிறுத்தம் பண்றது இருக்கு இல்லையா? இதுதான் மாற்று. இப்ப பட்ஜெட்டு கூட பற்றாக்குறை பட்ஜெட்டா தான் வந்து தொடர்ந்து வந்து பண்ணிட்டு இருக்கிறான். பற்றாக்குறை எங்க ஏற்படுது? பற்றாக்குறைன்றது அந்த நாட்டினுடைய உள்நாட்டு உற்பத்தி, உள்நாட்டு வருமானத்தை பெருக்கும் போது மட்டும்தான் வந்து நம்ம கடன் அடிச்சுட்டு பற்றாக்குறை இல்லாத பட்ஜெட்டை மாற்ற முடியும். அப்ப இந்த தமிழக வெற்றி கழகம் விஜய் மட்டும் அப்படி செய்வாரா அப்படின்னு பார்த்தா அப்படி செய்ய மாட்டாரு. இவரும் முழுக்க முழுக்க வந்து கார்பரேட் முதலாளிகளுக்கு வேலை செய்யற வேலையதான் செய்வாப்புல. அப்ப மாற்றம்ன்றது எப்படி வந்து உள்நாட்டு உற்பத்தி, இப்ப ஓலா, ஊபர், ரேபிடோ எல்லாம் வந்து தமிழ்நாட்டுல ஓடிட்டு இருக்குது. ஆட்டோ தொழிலாளி வாழவே முடியலன்ற நிலைமை. அப்ப ஏன் அரசாங்கம் வந்து ஓலா, ஊபர் செய்ய முடியுது, ஏன் உங்களால செய்ய முடியல? அப்ப அது ஒரு செயலியா கொண்டு வந்து தொழிலாளி முட்டை விட்டு இங்க சண்டை முட்டை விட்டுட்டு வருமானத்தை வந்து கார்பரேட் முதலாளிக்கு தாராளத்துக்கு கொடுக்குறான். இது குறிப்பான ஒரு விஷயம் சொல்ல வர. முழுக்க முழுக்க வருமானம் வர்றது மொத்தமே தாராளத்துக்கு முதலாளிகளுக்கு கொடுத்துட்டு அரசுக்கு வருமானம் இல்ல நான் கடன் வாங்குறேன் அப்படின்னா அதுதான் இங்க வந்து நிக்கும். இது மாற்றுன்னு நம்ம சொல்ல முடியாது. முழுக்க முழுக்க ஏமாற்று அப்படியாப்பட்ட பட்ஜெட் தான் நம்ம வந்து இதை பார்க்கணும் தோழர்.